உண்மையான திராட்சை கொடியில் இணைந்துள்ள கிளைகளாகிய நம்மை நற்கனி கொடுக்க அழைக்கும் பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் கிறிஸ்துவையும் அவரை பின்பற்றியவர்களையும் கொடுமைப்படுத்திய சவுல் பவுலாக மாறி கிறிஸ்து பற்றிய நற்செய்தியை ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசியதை காண்கிறோம். இறை வார்த்தையை பிறரோடு பகிர்தல் என்பது பவுலின் காலத்தில் மட்டுமல்ல, தற்காலத்திலும் தடை கற்களும் துன்பங்களும் நிறைந்த பாதை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உண்மையான திராட்சை செடி நானே, கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது என்கிறார் ஆண்டவர். நாமும் கனி தர தடையாக இருப்பது எது? நாம் எப்பொழுதெல்லாம் திராட்சை கொடியை விட்டு தனித்திருக்கிறோம் என்று சிந்திப்போம். நம் தவறுகளுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். கனி தர வரம் வேண்டி பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சோதரங்களே, பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிறு தின திருப்பலியிலே பங்கு பெற்ற உங்கள் எல்லாரையும் அன்போடு அழைக்கின்றோம். மீண்டுமாக நமது நாட்டிலும் உலகத்திலும் ஏற்பட்டுள்ள இந்த முடக்க நிலை காரணமாக ஆலயங்களுக்கு சென்று திருப்பலிகளில் பங்கு பெற்ற முடியாமல் இல்லங்களிலே இருந்து தொலைக்காட்சி இணையதளம் வழியாக இந்த திருப்பலிகளிலே பங்கு பெற்றுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்கள் மேலும்
நிறைவாக பொழிய வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். உலகை சூழ்ந்திருக்கின்ற இந்த கொடிய வியாதியிலே இருந்து இறைவன் இந்த உலகத்தை மீட்டருளும்படியாக சிறப்பாக தொடர்ந்து இந்த பலியிலே செபிப்போமாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியாயாவையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 26 தொடக்கம் 31 முடிய. அந்நாள்களில் சவுல் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்துச் சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். ஜூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்துவேன். எளியோர் உணவு உண்டு நிறைவு பெறுவர். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வார்களாக. அவர்கள் இதயம் என்றென்றும் வாழ்வதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. உலகின் படையெல்லை வரையுள்ளோர் அனைவரும் இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவர். பிற இனத்து குடும்பத்தார் அனைவரும் அவர் முன்னிலையில் விழுந்து பணிவர். மண்ணின் செல்வர் யாவரும் அவரை பணிவர். உழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்துள்ளோரும் அவரை வணங்குவர். ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவர். இனிவரும் தலைமுறையினருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்பர். இனி பிறக்கப் போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்பர். ஆண்டவரே,
நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. ஆண்டவரே, நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக. நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும், இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவரின் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தை அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள்.
கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. என்னோடு இணைந்திராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக எங்களுடைய நாடு முடக்கப்பட்டு விட்டது. ஆலயங்களிலே திருப்பலிகள் நடைபெற மாட்டாது. ஒரு சிலர் மட்டும்தான் பங்கு பெற்ற முடியும். வேறு பல கட்டுப்பாடுகள் நமக்கு தரப்பட்டுள்ளன. இப்படியான அறிவித்தல்கள் எங்களுக்கு வருகின்ற பொழுது, அதை நாங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற பொழுது, பலருடைய பதில் என்னவாக இருக்கிறதென்றால், இவையெல்லாம் பொய், இந்த பொய்யான விடயங்களுக்கு நீங்கள் ஏன் செவிசாய்க்கிறீர்கள் என்று பலரும் எங்களை பார்த்து கேட்கிறார்கள். கொரோனா என்று ஒன்று இல்லை. இங்கு சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் இத்தனை பேருக்கு கொரோனா என்று சொல்லப்படுகிறதே, அந்த இலக்கங்கள் எல்லாம் பொய். வேறு காரணங்களுக்காக இறப்பவர்கள் COVID-19 இறக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். இவையெல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஏன் இந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பலர் கேட்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரங்களே, இதிலே எவ்வளவு உண்மை இருக்கிறது இல்லை என்பதை பற்றி நான் இங்கு பேச வரவில்லை. ஆனால் இப்படியான ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியிலே எழுவதற்கு காரணம் என்ன என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த காரணம் என்னவென்றால் மிக மிக எளிதான ஒரு காரணம். மக்கள் ஒரு போலியான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியான உண்மைகளும் அவர்களுக்கு சொல்லப்படுவதில்லை. அந்த உண்மை தகவல்கள் பரிமாறப்படுவதில்லை. உண்மையான விடயங்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்படுவதில்லை. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, ஏதோ ஒரு லாபத்துக்காக போலியான பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகின்றன என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டு விட்டதென்றால் அதற்கு காரணம் அப்படியான ஒரு உலகத்தை நாங்கள் உருவாக்கிவிட்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எண்ணத்தை செய்தாலும் அல்லது அடுத்தவர் எண்ணத்தை செய்தாலும் அதற்கு ஒரு பின்னாலே ஒரு மறைவான ஒரு நோக்கம் இருக்கிறது என்றுதான் எல்லாரும் நினைக்கின்றார்கள். உதாரணமாக, ஒருவன் ஒரு ஏழை, உண்மையான ஒரு ஏழை, பசியினால் வாடுகின்ற ஒருவனுக்கு ஒருவர் உதவி செய்தால் அதை பார்க்கின்றவர்கள் சொல்லுவார்கள், ஒருவேளை இவர் அடுத்த முறை தேர்தலில் நிற்கப் போகிறாரோ, இப்படியாக கேட்கின்றவர்கள் இருக்கிறார்கள். ஏன் உண்மையாகவே ஒருவன் ஏழையின் மேல் இறங்கி உதவி செய்ய முடியாதா? ஏன் இப்படியான எண்ணங்கள் மக்கள் மத்தியிலே இந்த சந்தேகங்கள் உருவாகிறது? எந்த ஒரு விடயத்துக்கும் பின்னால் மறைவாக ஒரு இரகசியமான ஒரு திட்டம் இருக்கிறது என்றுதான் எல்லாரும் எண்ணுகின்ற ஒரு உலகத்துக்கு எங்களுடைய தலைமைத்துவங்கள் எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கின்றன. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஹிடன் அஜெண்டா என்று சொல்லுவார்கள்.
மறைமுகமான இரகசியமான திட்டங்களை வைத்துக்கொண்டு வெளிப்படையாக போலியான பல்வேறு பிரச்சாரங்களையும் அறிவுறுத்தல்களையும் சொல்லி மக்கள் அவைகளெல்லாம் பொய்யென்று கண்டு இப்படியான ஒரு அனுபவத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்து கொண்டு இருக்கின்றபடியால் தான் இப்பொழுது இந்த கொடிய தொற்று வியாதி பற்றி சொல்லப்படுகின்ற இந்த விடயங்களை கூட பலர் நம்ப மறுக்கின்றார்கள். அதற்கு மக்கள் காரணமல்ல. மக்களை ஒரு போலியான, ஒரு பொய்யான, ஒரு மறைமுகமான இரகசியமான திட்டங்களை அடிப்படையாக கொண்டு வழிநடத்தி வருகின்ற தலைமைத்துவங்கள் தான் இதற்கு காரணம் என்பதை நாங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரங்களே, இப்படியாக இருக்கிற பொழுது ஒரு உண்மையான ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லுகிற பொழுது கூட மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இல்லை என்பதை இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்த்தோம். புனித சவுலுடைய வாழ்க்கையில் அவர் இயேசுவை மறுதலித்தார், இயேசுவை பின்பற்றியவர்களை கொலை செய்தார், கிறிஸ்தவத்தை அழித்து விடுவதற்காக அவர் எத்தனையோ திட்டங்களை தீட்டினார். இதைத்தான் மக்கள் சவுலிலே பார்த்தார்கள். ஆனால் பின்னர் அவர் மனம் திரும்பினார். தமஸ்கு நகருக்கு போன பொழுது ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்து அவரை மனந்திருப்பிய பிற்பாடும் இன்றைய முதலாவது வாசகம் சொல்லுகிறது, சவுலை கண்டவுடன் மக்கள் பயத்தினாலே நடுங்கினார்கள் என்று. ஏனென்றால் அவருடைய முன்னைய வாழ்க்கை அப்படி இருந்தது. ஆனால் இப்பொழுது அவர் உண்மையாகவே ஆண்டவருடைய சீடனாக இருந்தாலும் அந்த மக்கள் தாங்கள் அவர் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தின் பின்னணியில் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள பின்வாங்குகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைய இரண்டாவது வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது, நம்முடைய சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, உண்மையான அன்பை எங்களுடைய செயல்களிலே நாங்கள் காட்ட வேண்டும் என்று யோவான் எழுதிய திருமுகத்திலே அவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, எங்களுடைய சுயநலங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற, எங்களுடைய அதிகார ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற, எங்களுடைய நேர்மையில்லாத குறுக்கு வழிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு போலியான உலகத்திலே நாங்கள் வாழ விரும்பவில்லை. நாங்கள் வாழுகின்ற இந்த உலகம் நேர்மையானது, உண்மையானது. எங்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்திகளெல்லாம் உண்மையானவை, நேர்மையானவை, எந்த விதமான மறைமுக இரகசிய திட்டங்களும் இல்லாதவை என்ற அந்த ஒரு வெளிப்படையான ஒரு உலகத்திலேதான் நாங்கள் வாழ விரும்புகின்றோம் என்பதை அன்பார்ந்த சகோதரங்களே எங்களுடைய வாழ்க்கையினால் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்படியான ஒரு வாழ்வு வாழ வேண்டுமென்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள். என்னோடு இணைந்திருந்தால் அன்றி உங்களால் எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்ய முடியாது. சுயநலத்தோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டாம். உங்களுடைய குறுக்கு வழிகளிலே நீங்கள் பணம் சம்பாதிக்கின்ற அந்த எண்ணங்களோடு என்னோடு இணைந்திருக்க வேண்டாம். மறைமுகமான திட்டங்களோடு அதிகாரத்துக்கு வருகின்ற எண்ணங்களோடு என்னோடு இணைந்திருக்க வேண்டாம். நேர்மையோடும் தூய்மையோடும் இதய சுத்தியோடும் என்னோடு இணைந்திருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பலன் கொடுப்பீர்கள், கனி கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பின்னால் இப்பொழுது நாங்கள் இந்த பாஸ்கா காலத்திலே இருக்கிறோம். இதன் முடிவிலே நாங்கள் தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற இருக்கிறோம். இந்த தூய ஆவியானவர் தான் எங்களுக்கு இந்த உண்மை என்றால் என்ன, நேர்மை என்றால் என்ன, இதய சுத்தியுள்ள வாழ்வு என்றால் என்ன, இரகசியமில்லாத வெளிப்படையான வாழ்வு என்றால் என்ன என்பதை அவர்தான் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும், எங்களை வழிநடத்த வேண்டும். இன்றைய முதலாவது வாசகத்திலே கடைசி வசனம் சொல்லுகிறது,
அவர்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தார்கள், அமைதியிலே திளைத்தார்கள், தூய ஆவியாரின் துணையால் அவர்கள் பெருகினார்கள். ஆண்டவருக்கு அஞ்சி அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுதுதான் அமைதி கிடைக்கும். அதை எங்களுக்கு பெற்றுத்தருகின்ற அந்த தூய ஆவியானவருடைய துணைதான் எங்களுக்கு விடுதலை தரும். எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா அச்சுறுத்தல்களும் பயங்களும் நீங்க வேண்டுமென்றால் நாங்கள் ஆண்டவரிலே இணைந்திருக்க வேண்டும். அந்த தூய ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர், நான் திராட்சை செடி, நீங்கள் என்னோடு இணைந்திருக்காவிட்டால் நீங்கள் வெட்டி எறியப்பட்டு நெருப்பிலே போட்டு சுட்டெரிக்கப்படுவீர்கள் என்று மிகவும் கடுமையாக சொல்லுகின்றார். இந்த வாக்கியத்தை நாங்கள் ஒருவேளை ஆழமாக சிந்திக்கிற பொழுது இன்னும் ஒரு உண்மையையும் நாங்கள் கண்டு கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுவார், தந்தை என்னிடம் தந்தவர்களில் யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மீட்படைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் எவ்வாறு தன்னிலே இணைந்திருக்காதவர்களை வெட்டி நெருப்பிலே சுட்டெரிப்பார் என்ற கேள்வி எங்களுக்கு எழலாம். இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரின் துணையோடு சிந்திக்கிற பொழுது அந்த நெருப்பிலே சுட்டெரிக்கப்படுவதென்பது தூய ஆவியானவருடைய அந்த அக்கினியாலே அபிஷேகம் செய்யப்படுவது என்பதுதான் அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னோடு இணைந்திருக்காவிட்டால் உங்களுடைய சுயநலங்களுக்கும் உங்களுடைய இந்த உலக ஆசைகளுக்கும் உங்களுடைய இந்த உலக ஆசாபாசங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து அவைகளோடு நீங்கள் இணைந்து வாழ்வீர்கள் என்றால் நான் உங்களை என்னுடைய ஆவியானவரால் சுட்டெரித்து உங்களை தூய்மையாக்கி மீண்டும் என்னோடு இணைத்து கொள்வேன். அதற்கு நீங்கள் எல்லாரும் உங்களை என்னிடம் கையளிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த போலியான உண்மைத்தன்மை இல்லாத ஒரு உலகத்திலே இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டுமென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இந்த உண்மைத்தன்மை இல்லாத வாழ்க்கை முறைகள், இரகசியமான திட்டங்களோடு வெளிப்படையாக வேறு விடயங்களை செய்கின்ற அந்த செயல்பாடுகள், சுயநலங்கள், இவை எல்லாவற்றையும் இறைவன் தன்னுடைய ஆவியினால் சுட்டரித்து எங்களுக்கு நேர்மையுள்ள, தூய்மையுள்ள, இதய சுத்தியுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு தர வேண்டும். அதுபோல இன்னும் முக்கியமாக எங்களை ஆளுகின்ற தலைவர்கள், தலைமைத்துவத்தை விரும்புகின்றவர்கள் இப்படியான வாழ்க்கை முறையை கைவிட்டு ஆண்டவரோடு உண்மையாகவே இணைந்திருப்பவர்கள்தான் உண்மையான தலைவர்களாக இருக்க முடியும். தங்களுடைய அதிகாரங்களுக்காகவும் தங்களுடைய சுயநலங்களுக்காகவும் அவற்றோடு இணைந்திருப்பவர்களுடைய தலைமத்துவங்களினால் இந்த போலி உலகம்தான் வளர்ந்து கொண்டு இருக்குமே ஒழிய நாங்கள் விரும்புகின்ற ஒரு வெளிப்படையான, ஒரு அமைதியான உலகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப முடியாது. ஆகவே முக்கியமாக எங்களுடைய தலைமத்துவங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் மன்றாட வேண்டும். ஆவியானவருடைய அந்த அக்கினி அபிஷேகம் எல்லாருடைய இதயங்களையும் சுட்டரித்து அங்கே குடிகொண்டிருக்கிற எல்லா போலி தன்மைகளையும் சாம்பலாக்கி உண்மையான, தெளிவான, நேர்மையான, இதய சுத்தியுள்ள ஒரு வாழ்க்கையை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நிறைவு
வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கைகளோடும் என்னை தேடி வருகிறவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்கிற இறைவனுடைய வார்த்தைகளிலே இன்னமும் நம்பிக்கையோடு அவரிலே இணைந்து வாழ்ந்து அவரை எல்லாமாக பற்றி கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய வாழ்வின் தேவைகளை அந்த நல்ல கடவுளிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். உண்மையான திராட்சை கொடி நானே, நீங்கள் அதன் கிளைகள் என்று எம்மை அழைத்தவரே எம்மிறைவாம். எங்களை உம்மோடு இணைக்கவும் நற்கனி கொடுக்கும் கிளைகளாக மாற்றவும் நீர் பணியமர்த்தியம் திரு அவை பணியாளர்களையும் அவர்களின் பணிவாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மோடு இணைந்திருக்க அழைப்பவரே இறைவாம். உலக சிற்றின்பங்களில் சிக்கி உம்மை விட்டு தனித்திருக்கும் அன்பர்களின் மனதை தொட்டு உம்மோடு இணைந்து வாழும் மனமாற்றத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தெய்வீக மருத்துவரே இறைவாம். கொரோனா தொற்று நோயின் தீவிரத்தினால் எம் நாட்டிலும் பல்வேறு நாடுகளிலும் தினம் தினம் மரிப்போரின் ஆன்மாக்களுக்கு நித்திய வாழ்வையும் பாதிப்புற்றோருக்கு நல வாழ்வையும் மருத்துவ பணியாற்றுவோருக்கு தெய்வீக பராமரிப்பையும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்பேண்டுதலுக்கு செவி சாய்ப்பவரே இறைவா. மரியாவின் வணக்க மாதத்தில் திருச்செபமாலை பக்தி முயற்சியில் ஈடுபட அனைத்து குடும்பங்களையும் தூண்டி எழுப்ப வேண்டுமென்றும் அதன் வழியாக எம் துன்ப வேளையில் நீரம் அருகில் இருக்கிறீர், எமது வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பதை கண்டுணர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சகோதர நாடாகிய இந்தியாவுக்காக மன்றாடுமாறு இந்திய துணை தூதர் உட்பட பலர் எங்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வேளையில் இந்திய நாட்டை இறைவன் ஆசீர்வதித்து அவருடைய இந்த துன்பமான வேளையில் அந்த துன்பங்களிலே இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக மௌனமாக செபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம்.
என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் நீதானே. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் நீதானே. எந்தன் பணியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயின் இயேசுவே, உனது பணியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து உம் கையில் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திரும்ப ஒளியினுள் ஏற்றெழும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கு வந்தவர்களாக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தே தும்பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர்.
செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமை காத்து நமக்கு நித்திய வாழ்வு. விருந்து, அன்பு விருந்து, இது அழியா வாழ்வின் மருந்து. அருந்து சேர்ந்து அருந்து நம் பாவங்கள் போகும் பறந்து. விருந்து, அன்பு விருந்து, இது அழியா வாழ்வின் மருந்து. அருந்து சேர்ந்து அருந்து நம் பாவங்கள் போகும் பறந்து. எல்லோரும் வாழ்வு பெற அன்று கல்வாரி மலை மீது. எல்லோரும் வாழ்வு பெற அன்று கல்வாரி மலை மீது. நல்லோராம் இறை மகனா நம் நல்லுயிரீந்தாரே. அந்த நன்னாளில் சாட்சியிரு, இன்று கல்வாரி சாட்சியிரு. விருந்து, அன்பு விருந்து, இது அழியா வாழ்வின் மருந்து. அருந்து சேர்ந்து அருந்து நம் பாவங்கள் போகும் பறந்து. அன்பார்ந்த சகோதரங்களே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி ஆலயங்களிலே வழிபாடுகள் மிக சொற்ப பேரோடு மட்டும்தான் நடத்த வேண்டும். ஆகவே தயவு செய்து நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளில் பங்கு பெற்ற வேண்டும் என்று எண்ணாமல் வீடுகளிலே இருந்து செபியுங்கள், அல்லது தனியாக அல்லது குடும்பங்களாக ஆலயத்துக்கு சென்று திருச்செபமாலை சொல்லியோ அல்லது நற்கருணை ஆண்டவரை சந்தித்து இறைவனுடைய அருளை மன்றாடுங்கள். தயவுசெய்து மறு அறிவித்தல் வரை நீங்கள் இந்த செயல்பாடுகளை பொறுப்போடு பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாக தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. மாமரை புகழும் நதி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. மாமரை புகழும் நதி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. அமளியாய் உதித்து அழகையை மிதித்து அவனிலை காத்த ஆரணங்கே, உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரியென்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு